தர்பூசணி சீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தர்பூசணி போட்டிருப்பீங்க. அதில் சில பேர் நம்ம எவ்வளோ செலவு பண்ணோமோ அதை திரும்ப ரிட்டர்ன் எடுத்திருப்பீங்க. சில பேர் செலவு போக நிறையா லாபம் எடுத்திருப்பீங்க. சில பேர் செலவு பண்ணியிருப்பீங்க. பட் அந்த செலவு நம்ம எவ்வளோ பண்ணோமோ அதை கூட எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கலாம். அதனால் இந்த இந்த காணொலியில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம தர்பூசணி விவசாயம் பண்ணுறோம் அப்படின்னா அதில் நம்ம என்னென்ன மிஸ்டேக் பண்ணுறோம், அதை நம்ம எப்படி அதை திருத்தி திரும்ப ஈல்டு நம்ம எப்படி இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். இந்த காணொலியை நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா தர்பூசணியில் ஈல்டு எந்த அளவுக்கு நம்ம இன்க்ரீஸ் பண்ண முடியும், நம்மளோட மண்ணோட தரத்தை நம்ம எப்படி அதிகமாக்க முடியும், நம்மளோட நோய் மற்றும் பூச்சி மேலாண்மை பற்றி முழுசாக நம்ம இந்த காணொலியில் பார்க்கலாம். இப்போ தர்பூசணி நம்ம போடுறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நீங்கள் எல்லாம் என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னா டிஏபி போட்டிருப்பீங்க, பொட்டாஷ் போட்டிருப்பீங்க. இதை தான் நம்ம போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ட்ரேயில் போட்டு அதை நம்ம டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுவோம். சில பேர் டேரெக்டாக சீட் சோவிங் பண்ணுறவங்களும் இருக்காங்க. இப்படி தான் நம்ம பண்ணுவீங்க. இப்படி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் செடி பெருசானதுக்கப்புறம் ஸ்ப்ரே பண்ண ஆரம்பிப்பீங்க. அதுக்கப்புறம் உரம் ட்ரிப்பு மூலிமா விடுறதுக்கு ஆரம்பிப்பீங்க. இதை தான் பண்ணுவீங்க. அது செடி கொஞ்சம் பெருசாகி அது கொடியாக பரவும் போது நீங்கள் மருந்து அடிக்கிறதும் உரம் விடுறதும் அதிகமாக பண்ணுவீங்க. இதுதான் நம்ம ஃபாலோ பண்ணுற மெத்தடாக இருக்குது இப்போதைக்கு. இதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் செடி நட்டதுக்கப்புறம் வாடல் நோய், பேன் நோய், அதுக்கப்புறம் வேரழுகல், இது போன்ற பல்வேறு விதமான பிரச்சனைகள் வருது. வேர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளும் சரி, மேலே நம்மளுக்கு பூச்சி தாக்குதல், நோய் தாக்குதலான பிரச்சனைகளும் சரி, நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் பண்ணுறது என்ன அப்படின்னா, நீங்கள் டிஏபி பொட்டாஷ் மட்டும் போட்டுட்டு பெட் ஃபார்ம் பண்ணிடுறீங்க. பெட் ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பிளான்டேஷன் பண்ணிடுறீங்க. அதை நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ட்ரேயில் விதை போகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் ஒரு மிக்சர் ரெடி பண்ணுவீங்க. அதில் நம்ம ட்ரைகோடர்மா விரிடி, சூடோமோனாஸ், இந்த அசோஸ்பெரிலம், பாஸ்போபாக்டீரியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கவர்மெண்ட் மூலிமா இந்த உயிர் உரங்கள் எல்லாமே தராங்க. இந்த உயிர் உரங்களில் நீங்கள் அந்த ட்ரேயில் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு மிக்சர் ரெடி பண்ணுவீங்கள்ல, அந்த மிக்சரில் இது எல்லாத்தையுமே நம்ம மிக்ஸ் பண்ணி நம்ம அது மூலிமா அதுக்கப்புறம் நம்ம சீடு போட்டு அது ஜெர்மினேஷன் ஆகி அது ஒரு செடியாக வளரும்போது நம்ம அந்த ட்ரைகோடர்மா, சூடோமோனாஸ் பார்த்திங்கன்னா அந்த வேர் கொஞ்சம் நோய்களும் வேர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் மற்றும் செடி நல்ல ஒரு க்ரோத்தான ஒரு ஸ்டேஜுக்கு வரணும்னா நீங்கள் இதெல்லாம் யூஸ் பண்ணணும்.